எமர்ஜென்சி கொண்டு வந்து அத்தனை ஆண் சிங்கங்களையும் கூண்டில் அடைச்சாங்க. ஒரு பெண் சிங்கம். இந்திய அரசியல் மட்டும் உலக அரசியல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உற்று நோக்கப்பட்ட ஒரு பெண் ஆளுமை அகில இந்திய அளவில். ஆனால் அந்த இந்திரா காந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு லேடியாக கம்பேர் வித் ஜெயலலிதா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதவியை கம்பேர் பண்ணும்போதும் சரி, நீங்கள் இந்திரா காந்தியை கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு லேடியாக இருந்தாங்க. ஒரு இந்தியாவோட இரும்பு பெண்மணின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்திக்கு வந்து தான் தெரியாது, ஆனால் ஜெயலலிதாவுக்கு வந்தது. காரணம் அவ்வளோ வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணாங்க. நல்ல வேளை வந்து இந்திய பிரதமராக இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன், நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் சந்திச்சிருப்போம். டெஃபினட்டாக அது சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. பிரேமலதா அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல. ஏன்னா இந்த விஜயகாந்தை இந்த ஜெயலலிதா தான் இந்த ஜெயலலிதா தான் வந்து குடிகாரன்னு சொன்னாங்க. தன் கணவனை வந்து குடிகாரன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து நீங்கள் ரோல் மாடல் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்களை என்ன சொல்கிறது? நான் சொந்தமாக கட்சி தொடங்கி வந்திருக்கிறேன், இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சியில் நான் வந்து குடி போகலை அப்படின்னு அவர் சொல்லும் போது கலைஞர் சொன்னார், இது குடி போனதால் சொன்னாரா அல்லது குடி உள்ளே போனதால் சொன்னாரான்ற மாதிரிலாம் பேசினார். மூதாதையர் வந்து பேரை சொல்லி வந்து இந்த காக்காக்கு சோறு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட யாராவது ஏழை பழங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னா கிடையாது. இந்த சுந்தர் சி வந்து ஏதாவது ஏழைங்களுக்கு பழங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறார்? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஓஞ்சிடுச்சு, பல கட்சிகள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட சிரிப்பு தான் வருது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை இவனு கூட பெரிய தொல்லையாக இருக்குல்ல இந்த ஓட்டு வாங்கிறதுக்குள்ள. பாப்பா எவ்வளோ இம்சை அனுபவிக்கிறதா இருக்குல்ல. இது ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டாக இருக்குது சார். உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருந்தாலும் பேசுறது வாய்ப்புகள் இருக்குது போதே அடிவயிறு கலக்குது. சரி, ஓகே, ரைட், ஓகே. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாருமே தெம்பாக ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க வீட்டில். மே 4 ரிசல்ட் வரப்போகுது, பார்ப்போம் நம்மளும் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு. ஓகே. இதில் தமிழ்நாட்டோட அரசியல் களம், அம்மையார் ஜெயலலிதா பிறகு பெண் ஆளுமை யாருமே ஜொலிக்கல அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில். அது குஷ்பு வந்தாங்க, ராதிகா வந்தாங்க, விஜயசாந்தியும் உள்ளே வந்தாங்க. அதுக்கு பிறகு யாருமே பெண் ஆளுமைக்கு உள்ள நகரில் ஒரு தலைமைக்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து பாஜகவிய விஜயதாமியும் இருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு சொல்ல மாட்டீங்களா? தேசிய கட்சி மட்டும் சொல்றீங்க, உங்க பார்வையே சரியில்லை. எனக்கு இந்த தேசிய கட்சிகளை விட எனக்கு மாநில கட்சியில் சொல்லுங்க. பிரேமலதான்ற என்ன, எத்தனை அண்ணி இருக்கிறாங்க, எத்தனை அக்காக்கள், இது என்ன நீங்க ஏன் சார் இவங்கெல்லாம் ஒரு ஆளுமையாக வரலை இன்னும்? சார், அகில இந்திய அளவில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்திய அரசியலில் வந்து ஒரு என்ன சொல்ல சிங்கம், ஒரு பெண் சிங்கம்னா இந்திரா காந்தி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஆண் அரசியல் ஆளுமைகளை வந்து முடக்குனாங்க. சாதாரணமான பெண்ணாக சொல்ல முடியாது. எமர்ஜென்சி கொண்டு வந்து அத்தனை ஆண் சிங்கங்களையும் கூண்டில் அடைச்சாங்க. ஒரு பெண் சிங்கம். இந்திய அரசியல் மட்டும் உலக அரசியல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உற்று நோக்கப்பட்ட ஒரு பெண் ஆளுமை அகில இந்திய அளவில். ஆனால் அந்த இந்திரா காந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு லேடியாக கம்பேர் வித் ஜெயலலிதா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் ஜெயலலிதாவோடு சேர்ந்து நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா இந்திரா காந்தி தேசிய தலைவராக இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ராங் லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர்ஷிப்னா அது வந்து ஜெயலலிதா தான் சொல்ல முடியும். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பதவி தான் அது. ஒரு இந்திய தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர்ன்றது ஒரு சின்ன ஆளுமை தான் அது. அந்த கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பதவியை கம்பேர் பண்ணும்போதும் சரி, நீங்கள் இந்திரா காந்தியை கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு லேடியாக இருந்தாங்க. ஒரு இந்தியாவோட இரும்பு பெண்மணின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்திக்கு வந்து தான் தெரியாது, ஆனால் ஜெயலலிதாவுக்கு வந்தது. காரணம் அவ்வளோ வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணாங்க. நல்ல வேளை வந்து இந்திய பிரதமராக இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன், நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் சந்திச்சிருப்போம். டெஃபினட்டாக
ஏதாவது ஒரு வாரம் செஞ்சுருப்போம், அது அப்படியே வந்து இப்போ உலக போரா கூட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாராக கூட மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல வேளை அவங்க தமிழ்நாட்டோட இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். தமிழ்நாடு தான் அது அடுத்த ஆட்சியை கலைச்சிருக்காங்க இல்லையா, ஒரு ஆட்சியை இருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தேசிய தலைவராக இருந்து ஒரு பிரதமர் பதவியை வந்து ஜெயலலிதா எட்டியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ண பார்த்தீங்கன்னா அது ஒரு புத்தகமாகவே எழுதலாம். நம்ம என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லீடர் தான் அவங்க. இந்த ரெண்டு ஆளுமைக்கு நடுவில் வந்து சில ஆளுமைகள் நம்ம குறிப்பிடணும். தேசிய அளவில் நம்ம குறிப்பிடணும்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு மாநில அளவு குறிப்பிட்டால் கூட வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தேசிய தலைவர் கிடையாது. ஆனாலும் வந்து தேசியத்தை வந்து ஆட்டி படைத்த தலைவர்கள் வந்து மம்தா பானர்ஜி, ஒரு பேசும் தலைவர். ஆமாம், ஐகானிக் லேடி. ஆமாம், மம்தா பானர்ஜி வந்து ஒரு போராளி. பட் மம்தா பானர்ஜி நீங்கள் ஜெயலலிதாவை ஒப்பிட முடியும் கேட்டினா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அதாவது கேட்டால் ஒரு வலிமையான ஆளுமையை சொல்லலாம். பட் இருந்தாலும் டெசிஷன் எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியாது. அது நம்ம வந்து எல்லாருமே வந்து அகில இந்திய அளவில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இத்தனைக்கும் வந்து இவங்க அப்படி ஒரு வேளை இப்படி இருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வயதில் மூத்தவங்க ஜெயலலிதா நிறைய பேர் தெரியாது. மம்தா பானர்ஜி தான் வயதில் மூத்தவங்க நினச்சிருக்காங்க நிறைய பேர். அது தோற்றத்தை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜெயலலிதா வந்து 48 பிறந்தவங்க, மம்தா பானர்ஜி 55 பிறந்தவங்க. சரிங்களா? அப்போது இதுதான் இந்த இடத்துல 27 நம்ம பிறந்தவங்க இந்திரா காந்தி, 27 28 பிறந்தவங்க. அப்படி இருக்கும்போது மாயாவதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட். யாருக்கு? மம்தா பானர்ஜிக்கும் மாயாவதிக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட். ஆனால் மம்தா பானர்ஜி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மாயாவதி ஏதோ வந்து வயசில் ரொம்ப இளையவங்கன்ற மாதிரி தெரியும். நான் எதுக்கு இந்த வயதுகளை ஒப்பிடுறேன்னு சொன்னால் இந்த இரண்டு ஆளுமையில் மம்தா பானர்ஜி அண்டு மாயாவதி இவங்க ரெண்டு பேரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வயதில் வந்து மூத்தவங்க. 48 பிறந்திருக்காங்க ஜெயலலிதா. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இவங்க வந்து இப்போ எல்லாரும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். பல தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமளும் வந்து ஜெயலலிதா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொண்டையெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படின்னு பண்ணிக்கிறது. இதை சொன்னவொடனே உங்களுக்கு பிரேமலதா ஞாபகம் வருதில்ல? சரி, எனக்கு தெரியாது அது. பட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குன்னா ஜெயலலிதாவாக நினச்சிக்கிறாங்க. இல்லை, அவங்கள ரோல் மாடல் தானே. ரோல் மாடல்னு சொன்னால் கூட சார் எப்படி ரோல் மாடல் சொல்ல முடியும்? அது ரொம்ப அபத்தமானது. பிரேமலதா சொன்னது மிகப்பெரிய அபத்தம். நீங்கள் அதை சொல்கிறீங்க, அதுதான் ஞாபகப்படுத்தி சொல்கிறீங்க நீங்கள். நான் கூட அதை கேட்டேன். ஜெயலலிதா வந்து எங்களுக்கு ரோல் மாடல் சொல்கிறாங்க இல்லையா, அது சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. பிரேமலதா அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல. ஏன்னா இந்த விஜயகாந்தை நான் இப்போ இருங்க விஜயகாந்தை இந்த ஜெயலலிதா தான் வந்து குடிகாரன்னு சொன்னாங்க. தன் கணவனை வந்து குடிகாரன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து நீங்கள் ரோல் மாடல் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்களை என்ன சொல்கிறது? நீங்கள் சொல்லலாம் நான் இந்த விஷயத்துக்காக சொன்னேன், அந்த விஷயம் அதெல்லாம் கிடையாது. ஜெயலலிதாவை எதிர்த்து நேருக்கு நேர் ஃபைட் பண்ணது யார்? விஜயகாந்த், சட்டசபையிலேயே. அப்படிப்பட்ட ஆளுமையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடிகாரன் சொன்ன ஒரு பெண் தலைவரை வந்து நீங்கள் ஜெயலலிதா வலிமையானவங்கன்றதுலாம் வேறு விஷயம், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லேடின்றதுலாம் வேறு விஷயம். ஆனாலும் வந்து விஜயகாந்தை என்ன சொல்கிறாங்க, அவங்க விஜயகாந்தை குடிகாரன்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்போ வந்து அவங்களோட நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அணி அமைச்சு போகிறீங்க. நான் அந்த விஷயத்துக்கு போகல. ஆனால் ஸோ அப்போது அந்த மாதிரியான வந்து குடிகாரன்னு சொன்ன ஜெயலலிதாவை வந்து நீங்கள் ரோல் மாடல் சொல்லிக்கிறீங்க. கலைஞர் கேட்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் விஜயகாந்த் சொல்கிறாரு, நான் சொந்தமாக கட்சி தொடங்கி வந்திருக்கிறேன், இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சியில் நான் வந்து குடி போகலை அப்படின்னு அவர் சொல்லும் போது கலைஞர் சொன்னார், இது குடி போனதால் சொன்னாரா அல்லது குடி உள்ளே போனதால் சொன்னாரான்ற மாதிரிலாம் பேசினார். யார்? கலைஞர். அவருடைய மாநில குடி போனதாக சொன்னாரா அல்லது குடி உள்ளே போனதால் சொன்னாரான்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அந்த கட்சியோடு தான் இன்றைக்கி இவங்க கூட்டணிக்கு போய். அதனால் எதுக்காக இது சொல்கிறேன்னா, எல்லாரும் ஜெயலலிதாவை தன்னை நினச்சக்கூடாதுல்ல சார். எல்லாரும் தன்னை வந்து ஜெயலலிதா அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இதுதான். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரேமலதாவாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய எந்த பெண் தலைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து ஜெயலலிதா மாதிரி அப்படின்னு சொல்லி தன்னை நினச்சிக்கிறாங்க. சசிகலாவே அப்படி நினைக்கிறாங்கல்ல. சசிகலாவே எப்போ வந்து எம்ஜிஆரே என்கிட்ட வந்து அரசியல் ஆலோசனை பண்ணுவார்னு சொன்னாங்களோ, இது எம்ஜிஆரே என்கிட்ட வந்து அரசியல் ஆலோசனை கேட்பார். எப்படி இந்தம்மா வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தொகையல்கள் அரைச்சிட்டு இருக்கும்போது வந்து அட்வைஸ் கேட்டேன். ஆனால் எம்ஜிஆர் பாவம் என்ன சொல்ல, நம்ம அவருடைய சூழ்நிலை பாவம். இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா, அதான் இதெல்லாம் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்மான்னு இப்போ நினைக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு அதை நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஆனால் அது நினைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அப்போ என்ன சொல்லுவாங்க, இதே ஒரு ஆட்சிக்கே ஒரு வேளை நாளைக்கு வந்து முதலமைச்சரே ஒரு வேளை ஜெயலலிதா வந்து சசிகலா வந்து ஏதோ ஒரு பதவிக்கே வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா,
அக்காவே என்கிட்ட தான் அரசியல் ஆலோசனைலாம் கேட்பாங்க. நான் தான் இப்படி சொல்லுவேன், இப்படி நடந்துக்குங்க, அப்படி போங்க, இப்படி வாங்கன்னு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ சசிகலாவாக இருக்கட்டும், பிரேமலதாவாக இருக்கட்டும், குஷ்புவாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி வானதியாக இருக்கட்டும், எல்லாம் இந்த அடித்தொண்டையிலேருந்து இந்த கத்துறாங்க பார்த்தீங்களா, பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா தன்னை ஜெயலலிதான்னு நினச்சிக்கிறாங்க. நினைக்கிறது தப்பு இல்லை, இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கணும்ல. அந்த தயார்படுத்தல் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து வெறும் அந்த ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், மைக்கை பிடிச்சி பேசுகிறது, இதெல்லாம் வந்து அந்த ஸ்டைலுக்கு வந்துடுது. ஆனால் ஜெயலலிதா இடத்த இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கூட தொட முடியாது. அதுதான் இப்போ சினிமாவிலிருந்து அப்படியே அரசியலுக்கு வந்தால் ஒரு பிரகாசமாக இருக்கும், மக்களிடையே ஒரு ஜொலிப்பு இருக்கும் அப்படின்ற இடத்துல ராதிகா, குஷ்பு இவங்கெல்லாம் வந்தாங்க. ஏன் அந்த அந்த இடத்த ஷைன் பண்ண முடியல? இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் இந்த ராதிகா இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஜெயலலிதாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெயலலிதா வந்து உழைச்சி ஏதாவது கேட்டால் எம்ஜிஆரோட இருந்தாங்க. அதுக்கு பிறகு பொது கொள்கை பரப்பு செயலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பட்டி தொட்டி எல்லாம் போனாங்க, உழைச்சாங்க, கடுமையாக உழைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த எட்டி பிடிக்க முடிஞ்சது. அதுக்கும் கூட பார்த்து நேரம், காலம், சூழல் எல்லாம் அமைஞ்சது. அவங்க வந்து பதவியில் வந்து உட்காந்தாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஏதாவது கலப்பணிக்கு போக போகிறாங்களா? ஏதாவது கலப்பணி செஞ்சுருக்கிறாங்களா? இந்த குஷ்புவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறீங்க. ஏதாவது உங்களை சுய சம்பாதியத்திலேருந்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாளுக்கு இது இல்லை, ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இழவு நாள் இருக்கும்ல, ஏதாவது வந்து ஒரு கெட்ட நாளுக்கு, அம்மா இறந்த நாள், அப்பா இறந்த நாள், அப்பான்னு சொல்லக்கூடாது, அது வேறு பிரச்சனை, சரிங்களா? குஷ்புவை பொறுத்த வரைக்கும் அப்பா சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அப்பாவோட நல்லவர்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறி இருக்கிறாங்க, இல்லை ஏதோ இருக்குன்னா அவங்க மூதாதையர் வந்து பேரை சொல்லி வந்து இந்த காக்காக்கு சோறு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட யாராவது ஏழை பழங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னா கிடையாது, கிடையாது. இந்த சுந்தர் சி வந்து ஏதாவது ஏழைங்களுக்கு பழங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறார்? கிடையாது. அப்போது எதுவுமே இல்லாமல் எந்த கலப்பணியுமே இல்லைன்னு கேட்டால், நான் சினிமாவில் நான் வந்து ஒரு நடிகர், நடிகை, அந்த அடையாளம் மட்டுமே வச்சுட்டு வராங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெயலலிதா வரலையா? ஜெயலலிதா வந்து வெறும் சினிமா நடிகைன்ற அடையாளம் மட்டுமே கிடையாது. அரசியல் களத்தில் அவங்க 48 பிறந்து அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆரோட அரசியல் பயணத்துக்கு திராவிட இயக்கங்களோட கொஞ்சம் பயணப்பட்டிருக்கிறாங்க. மற்ற நடிகைகள் அப்படி இல்லை. மற்ற எந்த நடிகைகளும் அப்படி வந்து பின்பற்றின மாதிரி தெரியல திராவிட இயக்கங்களை. அப்போ ஜெயலலிதா வந்து திராவிட இயக்கங்களில் பல வந்து பயணங்கள் வந்து பல வகையாக அவங்க பயணம் இருக்குது. அந்த வகையில் வந்து இவங்கெல்லாம் இப்போ வந்து என்னென்னா வந்து இந்த சசிகலாவாக இருக்கட்டும், இந்த பிரேமலதாவாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய அத்தனை பேரும் அந்த ராதிகா, குஷ்பு, இப்போ இருக்கிற வர இந்த தொண்டு தொகுலா நடிகையெல்லாம் இந்த மைக்கெல்லாம் பிடிச்சி எல்லாருக்கும் மனசுக்குள்ளே என்ன கேட்டால் தன்னை ஜெயலலிதா நினச்சிக்கிறது. நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. அந்த மாதிரி உங்களை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி காட்டினா பண்ணலாம். நீங்கள் அப்படி பண்ணவே இல்லை. இப்போ மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பயணம் வேறு மாதிரி. ஒரு புத்தகத்தில் படித்தேன், மம்தா பானர்ஜி தலையில் இருக்க தையல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ தையல் இருக்கான், பல முறை மண்டையை உடைஞ்சிருக்கான். போலீஸ் லட்டி சார்ஜில் மண்டை உடைக்கப்பட்டு மண்டையில் வந்து தையல் இருக்கான். எத்தனையோ 28 தையல், ஏதோ ஒரு தையல், அவ்வளோ தையல் இருக்கான். இப்போவும் கூட தலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து முடி இல்லாமல் பார்த்தோம்னா அந்த அந்த மார்க் இருக்கும். அந்த மண்டை உடைக்கப்பட்ட அவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது. கம்யூனிஸ்ட் வந்து கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீழ்த்தி காட்டினாங்க. காங்கிரஸோட கூட முடியல, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சாங்க அதை. ஸோ அதனால் இதுதான் இங்கே வந்து முழுக்க இன்றைக்கி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு தனிப்பெரும் அடையாளமாக இருக்கிறாங்கன்னா மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மாயாவதி கூட வந்து காஞ்சிராமோட வழிகாட்டுதல் இருக்கலாம், சரிங்களா? பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆளுமையாக வந்து ஒரு 5 ஆண்டு காலம் வந்து அரசியலில் நின்னாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அத்தனை பேருமே பெண்கள் எல்லாமே ஒரே ஒரு எம்எல்ஏவுக்கு இவங்களால் வந்து நிற்க முடியாது. எத்தனை கூட்டங்களில் ஜெயலலிதா பேசியிருக்கிறாங்க. எப்போயாவது வந்து அவங்க டங் ஸ்லிப் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க. எத்தனை முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. எப்போயாவது ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடையில், இத்தனைக்கும் வந்து உங்கள் லைவ் தானே உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணல, எங்கேயாவது ஒரு டங் ஸ்லிப்பாக இருக்கா? மன்னிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு வார்த்தையோட சொன்னதே கிடையாது. அது எவ்வளோ பெரிய டேலண்ட் தெரியுங்களா? அது அதாவது வாய் தவறி வந்து கூட ஒரு வார்த்தை கூட ஸ்லிப் ஆகி தப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டு தான் இது வரைக்கும் கிடையாது. இத்தனைக்கும் அவங்க எழுதி கொடுத்த படிக்கட்டும் அல்லது பேசட்டும், ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஸ்லிப் ஆனதே கிடையாது. அந்த மாதிரி அந்தளவுக்கு அப்போ எவ்வளோ டேலண்ட் இருக்குங்க. மற்ற நடிகை இவங்களுக்கெல்லாம் வந்து
எல்லாருமே நம்ம வந்து ஆளுமைன்னு சொல்ல முடியாது சார். பட் அதே சமயத்தில் கேட்டால் அரசியலுக்கு நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சமாவது உங்களை தயார் பண்ணிக்கணும். கடந்த கால வரலாறு தெரியணும், நிகழ்கால அரசியல் தெரியல. இல்லை என்ன மைனஸ் இருக்குது உங்ககிட்ட? அவங்க ஷைன் ஆகாததுக்கு காரணம் என்ன? இல்லை இப்போது சினிமாவில் வந்து சார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அரசியலுக்கு வந்துட்ட பிறகு இவங்ககிட்ட இருக்க சிக்கல் நான் சொல்கிறேன். முதல் சிக்கல், முதல் முடிச்சு இதுதான். இவங்ககிட்ட பிரச்சனை என்னென்னா, ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்த பிறகு மறுபடியும் நடிக்க போகலை. நடிக்கிறதோட கேட்டாங்களாம், சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அவர் படத்தில் கூட நடிக்கிறதுக்கு கேட்டாங்களாம். அந்த படத்தில் கேட்டதுக்கு 1000 ஜென்மங்களும் இது ஒரு படம். அதில் கேட்டதுக்கு அதில் லதா வயதவர் நடித்தாங்க. ஜெயலலிதா கேட்டதுக்கு ஜெயலலிதா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து தன் அரசியலுக்கு வந்து இழுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சபலப்பட்டு மறுபடியும் மீண்டும் சினிமாவுக்கு போகலை. ஐயோ சினிமாவில் போனால் நமக்கு ₹1,00,000 வருமானம் வருமே அப்படின்னு போகலை. அரசியல் தான் வாழ்க்கைன்றதை அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, அவங்க பெரிய கனவு இருந்ததா, நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோன்ற அந்த எண்ணம் இருந்ததா, அதெல்லாம் கிடையாது, தெரியாது. ஆனால் வந்து இதுதான் நமக்கு அரசியல் பயணம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்றதை முடிவு பண்ணி முழுசாக இறங்கிட்டாங்க. இந்த ஒத்தையார் ரெட்டையெல்லாம் பிடிக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பல நடிகைகள் கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இழந்த பிறகு வந்திருக்கிறாங்க. ஒன்று, மார்க்கெட் இழந்த பிறகு வந்த பிறகு தான் அக்காவை நடிக்கலாமா, அம்மாவை நடிக்கலாமா, மாமியாரை நடிக்கலாமா, அப்படி ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து அரசியலுக்கு வந்துட்ட பிறகு வந்து என்னென்னா, இந்த சினிமாவில் இந்த இதெல்லாம் விட்டுணும். இந்த சினிமாவோட நீங்கள் இதை யாருன்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு முழு அரசியல்வாதியாக நீங்கள் மாறிட்ட பிறகு பல ஒழுக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இந்த சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வாய்ப்பு வாங்குற மாதிரி, அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம், சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து அங்கே வந்து ஒரு இயக்குனர்கிட்ட நீங்கள் வாய்ப்பு வாங்கிடலாம், ஒரு இயக்குனர்கிட்ட வாங்கிடலாம், தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் வாய்ப்பு வாங்கிடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் போஸ்ட் வேணால் எதனா வாங்கலாம். இது நாமினேட்டட் போஸ்ட் வேணால் எதனா வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். வாக்களிக்கிறது மக்கள். ஏன்னா சீட்டு வாங்கிடலாம், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சீட்டு வாங்கிடலாம். ஆனால் வந்து ஓட்டு போகிறது மக்கள். மக்களுக்கு தெரியும்ல நீங்கள் யாருன்றது தெரியும்ல, சொல்லுங்கள். அவ்வளோ எளிதாக வந்து மக்களை நீங்கள் வந்து சீப்பாக நீங்கள் இட போட முடியாது சார். மக்களுக்கு தெரியும் இது யார், இது என்ன ஆளுமைன்றதெல்லாம் மக்கள் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து குஷ்பு வந்து தன்னை வந்து கண்ணகின்னு சொல்லிட்டா உடனே அங்கே மதுரையில் இருக்கிறவங்களாம் வந்து ஏமாந்துருவோண்ணா, சொல்லுங்கள். மதுரையில் இருக்கணும்னு தெரியும்ல. ஸோ வந்து இவங்க கண்ணகியா, இவங்க கண்ணகி மாதிரி நாங்கள் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அது எப்படி கூச்ச நாச்சம் இல்லாமல் சொன்னாங்கன்னு தெரியல. பட்டு அந்த மாதிரி சொல்லும் போது மதுரையில் இருக்கிறவங்க யோசிப்பாங்களே சார். பொதுவாகவே எல்லோரும் யோசிப்பாங்க, மதுரையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக யோசிப்பாங்க. ஏன்னா மதுரைக்கு கண்ணகி கனெக்ஷன் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது என்னங்க இது வந்து கண்ணகிக்கு இணையாக தன்னை வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா தெரியும். அது மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே வந்து அவங்களுடைய கேரக்டர் என்னன்றது மக்களுக்கு தெரிய தானே செய்யும். புரியுது. நான் மோசமான கேரக்டர் சொல்லவே இல்லை. சினிமாவுக்கு வந்து அரசியல் விட்டு நீங்கள் சினிமா விட்டு நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா முழு நேரம் அரசியல்வாதியாகி நீங்கள் வந்து பல சேவைகளை செய்தால் தான் நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா 5 வருஷத்தோடு உங்கள் கதை, ஒரு எம்எல்ஏ நின்னால் கூட பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தோடு உங்கள் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம், முட்டி மோதி சான்ஸ் வாங்கி அதை வாங்கி இது வாங்கி ஜெயிச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காலி பண்ணுறாங்க மக்கள். அது கூட இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு வந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நிற்க முடியுமானா நிற்க முடியாது. நீங்கள் அது நிற்கணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும். புரியுது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி நடிகையே கிடையாது, எப்படி அவங்களால நிற்க முடியுது, அரசியல் ஆளுமையாக நிற்க முடியுது? ஸோ அதுதான் இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நடிகையின் வந்து அந்த முகம் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம விஜயை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கிறோம். என்னென்னு கேட்டால் விஜய் வந்து சினிமா நடிகர் நடிகைகளுக்கும் அதே நிலைமை தான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், வெறும் சினிமா நான் வந்து அந்த முகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்துட்டு குட்டி பசங்களா நீங்கள் வீட்டில் வந்து அவனுடைய அறிவு எப்படி இருப்பாருங்க, அவன் அறிவை பாருங்களேன். குட்டி பசங்களாம் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லி ஓட்டு கேள்வி வந்து மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்றான். இவனை என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ வந்து முட்டாள்னு தெரியும், இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து வடிகட்டின ஃபில்டர் பண்ண முட்டாள்ன்றதை இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓட்டு எப்படி கேட்குறதுன்னு கேட்டால், குட்டி பசங்களாக நீங்கள் வந்து மிட்டாயெல்லாம் கேட்பீங்க, சாக்லேட் கேட்பீங்க. அது சொன்ன ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அடப்பாவி
நீ இவ்வளோ மாங்காய் மாடினடா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். என்னடா சொல்ல போகிறான்னு கேட்டான், நீங்கள் உங்கள் வீட்டில் சாக்லேட் கேட்பீங்க இல்லையா, நீங்கள் மிட்டாய் கேட்பீங்க இல்லையா, அது தரனா நீங்கள் அடம் பிடிப்பீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அம்மா அப்பா கிட்ட வந்து மாமாவுக்கு வந்து ஓட்டு போட சொல்லுங்கள். கொடுமையை நம்ம என்ன சொல்கிறது இது. எனக்கெல்லாம் வந்து சார் என்னவோ தெரியல, சின்ன வயசில் இந்த நேரு மாமான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஜவஹர்லால் நேரு வந்து நேரு மாமான்னு சொல்லுவாங்க. ரோஜா பூ குத்திட்டு என்ன செய்யணும்னா நேரு மாமா, அதுக்கேற்ற மாதிரி இந்த சில பாட்டுகள்லாம் இருக்கும் ஸ்கூலில் ப்ரேயரில் நின்று பாடுவாங்க. அதெல்லாம் சொன்னான். இந்த நேரு மாமானும் போது எனக்கு அப்போவே நான் சொல்கிறது 4-5 வயசுலேயே எனக்கு கேட்டினா இவர் எப்படி மாமாவாவார்? மாமான்னா நமக்கு அந்த உறவுமுறை சொல்லி வளர்த்துருக்குறாங்க இல்லையா, இவர் மாமா, இது அம்மாவுடைய தம்பி மாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு யோசனையில் நம்ம இருப்போம். ஓ அம்மாவுடைய தம்பி மாமா, அக்காவுக்கு வந்து புருஷனாக வந்தார்னா அவர் மாமா, இப்படி நம்ம யோசனை பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தனை கொண்டு வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே மாமா, இந்தியாவில் இருக்க குழந்தைங்களுக்கே மாமானும் போது எப்படி வந்து அப்போவே யோசிப்பேன். நம்ம அந்த வயசுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது 4வது படிக்கும்போதே அப்போவே யோசிப்பேன் நான், என்னென்னா எப்படி இவர் எப்படி மாமா ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு காந்தியாவது தாத்தான்னு ஒன்றா சொல்லிடலாம், இது தாத்தான்னு ஒன்றா சொல்லிடலாம். நான் நேரு மாமான்னும் போது நமக்கு என்னடா இது நேரு எப்படா மாமா ஆவாது? ஓ காந்தியை தாத்தான்னு சொல்லிட்டதுனால அடுத்த கட்ட உறவு நான் வந்து அப்பான்னு சொல்ல முடியாது. அப்போது என்ன செய்யணும், அடுத்த கட்டம் மாமான்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, மாமான்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாவில் இருக்க அத்தனை குழந்தைங்களுக்கும் அவர் மாமா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆளுமையை காட்டிக்கிறதுக்காக நம்ம அப்போவே இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போது தீதின்னு சொல்கிறாங்க, நம்ம மம்தா பானர்ஜி வந்து தீதின்னு சொல்கிறாங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மான்னு சொல்கிறாங்க. மரியாதை நிமித்தமான வார்த்தைகள் அம்மான்னு சொல்கிறதும் சரி, அப்பான்னு கூட சொல்லலாம். பட் அப்பான்னு சொல்லும்போது அது இருக்குது, அம்மானா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது தாய்க்கே உள்ள அந்த இது சரிங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உறவு முறைகள் அப்படி சொல்லியிருக்காங்க. மீதி இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேட்டால் இன்றைக்கி பெரும்பாலும் இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அக்கான்னு கூட சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க சார். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அனைத்து பெண் தலைவர்களும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணின்னு சொல்கிறேன். அது எதை காட்டு சொல்லு பார்ப்போம், சொல்லுங்கள். இப்போ ஜெயலலிதா வந்து அம்மான்னு சொன்னாங்க, என்ன எம்ஜிஆரை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்னு சொன்னாங்களே தவிர அண்ணன்லாம் சொல்லவே இல்லை. இது தமிழிசை சவுந்தரராஜன் அக்கான்னு தான், தமிழிசை சொன்னால் அக்கான்னு சொன்னாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்கள்லாம் அண்ணி தான், அண்ணியார். அக்கான்னு சொன்னது கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்த பிறகு தான் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி அந்த அக்கான்ற பிராண்ட் வந்து தமிழிசைக்கு வந்தது. அதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்குது. அவர் சொன்னார் அதனாலன்றத பெரும்பாலும் அவர் அடிக்கடி வந்து அக்கான்ற மரியாதை கொடுத்து பேசுவார். ஏன்னா வந்து அண்ணாமலை மரியாதை கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, அவர் வந்து மரியாதை கொடுத்து பேசினார். காரணம் இன்னொன்று இருக்குது. ஏன் அவரை வந்து அக்கான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், மற்றவங்க ஏன் அண்ணின்னு கூப்பிட்றாங்கன்னு சொன்னால், தமிழிசையோட அவங்க கணவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியில் அவர் இல்லை, அவரை ஃபாலோ பண்ணி அந்த அம்மா வரல. ஆனால் இன்றைக்கி அண்ணின்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணனுக்கு தொடர்ந்து அவங்க வாரிசாக வந்தாங்கன்னா அவங்க அண்ணி. அண்ணன் அரசியல் இருக்கிறாரு, அடுத்த வாரிசாக அவங்க வந்தாங்கன்னா அவங்க அண்ணி அப்படி எடுத்துக்கணும். அங்கே தமிழிசை அக்காவுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்க கணவர் வந்து அரசியலில் இல்லை சரிங்களா, அதனால் வந்து அக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த இப்போ அன்னிகள் வந்து அரசியலில் வந்து அதிகமாகிட்டாங்க, அன்னிகள் வந்து அதிகமாகிடுச்சு. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து ஒரு கணவரை சார்ந்தே வந்து சிந்திக்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும், சில முடிவுகள் எடுக்கணும். அப்படி தான் முடிவு எடுத்துகிட்டு வராங்க. அதே சமயத்தில் எந்த வகையிலையும் அண்ணன் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ பிரேமலதா டேமேஜ் பண்ணாங்கல்ல, எப்படின்னாக்கா நான் யாருடைய ஃபாலோயர் தெரியுங்களா, நான் ஜெயலலிதாவுடைய ஃபாலோயர் நான். ஸோ நான் யாரை ஃபாலோ பண்ணேன்னா ஜெயலலிதாவை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ வந்து அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணன் டேமேஜ் ஆகுது. யார்? விஜயகாந்த் டேமேஜ் ஆகிறாருல்ல. விஜயகாந்த் என்னன்னு சொன்னாங்க ஜெயலலிதா, அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அதனால் இதுதான் இப்போதைக்கு இந்த உறவு முறையில் இருக்கக்கூடியதுன்னா, ஜெயலலிதா மாதிரி வந்து அக்காவும் சரி, அக்காவாக இருக்கலாம், அம்மா ஆக முடியாது. ஏன் சின்ன அம்மாவே கூட பெரியம்மாவாக ஆக முடியாது. சின்னம்மா கடைசி வரைக்கும் சின்னம்மா தான், அம்மா வந்து என்றைக்கும் அம்மா தான். ஜெயலலிதா இடத்த இன்னொருத்தர் ஃபில் பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான பதிவு. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.